தமிழகத்தில் இப்போ ஒரு புதிய அப்டேட்டான தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெண்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு தகவல் அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஆக ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறார் என்ற தகவல் தான் இப்ப வெளியாகி வந்திருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களை செய்தாதான் உங்களுக்கு இந்த 2500 பணம் வந்து சேரும் அப்படின்ற ஒரு இன்னொரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. சோ என்ன செய்தால் உங்களுக்கும் 2500 மகளிர் உரிமை தொகை வரும் என்பதை நம்ம விரைவாக பார்க்கலாங்க. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு சில அப்டேட்டுகளை செய்ய வேண்டும் என்று அரசு இப்ப புதிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அவை என்ன, அவை எளிதில் நாம செய்வது எப்படி என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்ததுங்க. இந்த திட்டம் அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினருக்கு பேரு உதவியாக இருந்தது அப்படின்றது கூட நம்ம தெரிவிக்கலாம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய முக்கிய அம்சமாகவும் இந்த திட்டமானது செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் தேர்தலுக்கு முன்பு திமுக வாக்குறுதியில உரிமை தொகை 1500 உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லி இருந்தாங்க. அதிமுகவோ ரூபாய் 2000 என்று, தாவேகாவோ ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று சொல்லி இருந்தாங்க. இந்த அறிக்கை எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில் இருந்த முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் தாவேகா ஆட்சி அமைத்ததும் ரூபாய் 2500 உரிமை தொகை ஏற்றி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஆனா கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களுக்கு தலா 1000 ரூபாய் மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இந்த இடத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றமான எதிர்பார்ப்பாக மட்டுமே இருந்ததாகவே நம்ம தெரிவிக்கலாம். இதற்காக நிறைய மக்கள் சோகத்தில் ஆழ்ந்து, நிறைய மக்கள் எதிர்பார்ப்பை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டது. மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக இந்த அரசு கண்டிப்பா செயல்பட்டது அப்படின்னு சில மக்கள் தெரிவித்து வராங்க. பெண்களுக்கு இந்த ஒரு தகவல் எப்ப வரும் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கிறது. இது குறித்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கேள்வி நிறைய எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கும் ஆலோசனையில முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லி வந்தாங்க. இந்த தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் ரீதியாக வெளிவந்த ஒரு உண்மையான தகவலாக பார்க்கப்பட்டது. இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விஜய் அவர்கள் முதல் முறையாக மூவர்ண கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்றி வைக்க உள்ளார் என்று தெரிவித்து வந்திருக்காங்க. அப்போது அவர் சில அறிவிப்புகளை வெளியிடும் போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பும் இருக்கும் என சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி அறிவித்தால் அந்த 2500 பெற பொதுமக்கள் இரு விஷயங்களை கண்டிப்பா செய்ய வேண்டும் என்று எண்ணப்படுகிறது. அது என்னென்ன என்பதை நாம இப்ப விரிவாக பார்க்கலாங்க. அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது செயல்படக்கூடிய நிலையில் இருத்தல் வேண்டும் என்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு வழங்கும் நேரடி பணிமாற்றம் அனைத்தும் ஆதார் அடிப்படையிலே அனுப்பப்படுவதால் இதுவே மிக முக்கியமான படிநிலையாக சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கி கணக்குள் முடக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. இதனால் உங்களுடைய வங்கியின் மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கிங் மூலம் 2 நிமிடங்களில் EKYC விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து வந்திருக்காங்க. உங்களுக்கு வரும் SMS, OTP ஆகிய சரிபார்க்க உங்களுடைய கையில் உள்ள மொபைல் எண்ணுடன் நீங்க ஆதாரை இணைத்திருக்க வேண்டும் என்ற தகவலை அவங்க தெரிவித்து வந்திருக்காங்க. வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் உங்களுடைய மொபைல் போன் மூலமாகவே வங்கி கணக்கின் EKYC மற்றும் ஆதார் இணைப்பு குறித்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா சரிபார்த்து கொள்ளலாங்க. அதாவது உங்களுடைய வங்கி மொபைல் செயலில் ப்ரொஃபைல் அல்லது சர்வீஸ் பகுதிக்கு நீங்க செல்லலாங்க. அதில் KYC ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் சென்டிங் ஸ்டேட்டஸ் என்பதை நீங்க கிளிக் செய்ய வேண்டும். அப்போது உங்களுடைய விவரங்கள் சரியாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க அப்டேட் செய்யலாங்க. ஒருவேளை நிலுவையில் இருந்தால் OTP மூலம் 2 நிமிடங்களில் புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த அப்டேட் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 2500 உங்க கைக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மகளிர் உரிமை தொகை 2500 உயருமா என்ற சந்தேகம் இன்னும் ஒரு சிலருக்கு கண்டிப்பா இருப்பதை நாம் தெரிவிக்கலாம்.
இன்னமும் சில மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, சில மக்கள் நம்பாமல் இருக்காங்க. ஸோ இதற்காக நீங்க கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் இந்த மாசான அறிவிப்பை நிச்சயமா வெளியிட போகிறார் என்ற கருத்து இப்ப வெளியாகி வந்திருக்கு. தமிழகத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஸோ புதிதாக அப்டேட் செய்யக்கூடிய நேயர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வருமா வராதா என்ற கேள்வி நிறையவே இருக்குங்க. அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கட்டாயம் வரும் அப்படின்னு அரசு கண்டிப்பா ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த அறிவிப்பு மூலம் உங்களுக்கும் 2500 மாதந்தோறும் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த தகவல் அனைத்துமே அரசியல் வட்டாரங்களில் பரவி வரக்கூடிய நிலையில பயனாளிகள் தங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் ஆதார் விவரங்களை புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஆலோசனை தான் இப்ப வெளியாகி வைரலாகி சமூக வலைதளத்தில் பரவலாகி இருக்கு என்பதை நம்ம தெரிவிக்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க இதுவரை எந்த அப்டேட்டும் செய்யாம இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய வங்கிக்கு நேரடியாக சென்று உடனடியாக அப்டேட் செய்திடுங்க. உங்களுடைய வங்கிக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பா நீங்க நேரில் சென்று மட்டுமே இதை அப்டேட் செய்ய வேண்டும். இல்லை உங்களுடைய மொபைல் போன் மூலம் கூட நீங்க அப்டேட் செய்து கொள்ளலாம். அப்டேட் செய்யாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு 2500 கிடைக்காமல் போகலாம். ஸோ கிடைக்காமல் போவதற்கு நீங்க முயற்சியை செய்ய வேண்டாம், கிடைப்பதற்கான முயற்சியை மட்டுமே இப்ப எடுத்துடுங்க. ஸோ என்னடா இது மாதந்தோறும் 1000 ரூபாய் இப்போ வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில 2500க்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யணுமா என்ற கேள்வி கட்டாயம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ 2500 முழுமையாக பெற வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வங்கி கணக்குகளில் KYC என்பதை நீங்க இணைக்க வேண்டும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் அடிப்படையில் மட்டுமே செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதனால உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாவது தவறு இருந்தால் உடனடியாக நீங்க சரி செய்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் எண் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய கையில் எந்த மொபைல் வைத்து இருக்கீங்களோ அந்த எண்ணை கொடுப்பது தான் உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கண்டிப்பா நிறைவேற போகிறது என்ற கருத்து தான் இப்ப வெளியாகி வந்திருக்கு. ஸோ மேலும் இது போல புதிய அப்டேட்டான தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல தினசரி வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் அரசியல் சார்ந்த பதிவை நீங்க கண்டிப்பா உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.